Hi all, welcome back to my channel Grammar Made Easy. Sometimes people will praise you, sometimes they will criticize or belittle you. So never give heed to what people say. சில நேரங்களில் நம்மை புகழ்வார்கள், சில நேரங்களில் நம்மை இகழ்வார்கள். எனவே மற்றவர் சொல்லும் எந்த வார்த்தைக்கும் எப்பொழுதும் செவி சாய்க்க வேண்டாம். With that note, let's get into today's video. நேத்து இந்த வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கேட்டிருந்தேன். இதை நம்ம லெஜெண்ட் வடிவேலு சார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். என்ன பொழப்பு இது? இப்ப இதுக்கான ஆன்சர், no idea where my life is heading to. I have no idea what future holds for me. இப்போ நாளைக்கான கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்னுடைய துணிகள் உங்களுடைய துணி காய வைக்கிற கொடியில விழுந்துருச்சு, அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சர்ஸை ட்ராப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.